கிராஃப்ல ரெட் கலர்லயும் கிரீன் கலர்லயும் மேல கீழே ஒன்று போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கா? அது வெறும் லைன் இல்லைங்க. அது பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். ஒரு கேண்டில்ல நீங்க மேஜரா 3 விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓப்பன், க்ளோஸ், அந்த கேண்டிலோட பாடி. நீங்க எந்த டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தாலும் ஓப்பன்ன்றது அந்த ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்றதை டினோட் பண்ண போகுது. க்ளோஸ்ன்றது எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்றதை டினோட் பண்ண போகுது. இந்த பாடி க்ரீனாகவும் இருக்கலாம், ரெட்டாகவும் இருக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஓப்பனை விட க்ளோஸ் மேலே இருந்துச்சுன்னா கேண்டில் க்ரீனாக இருக்க போகுது. ஓப்பனை விட க்ளோஸ் கீழே இருந்துச்சுன்னா கேண்டில் ரெட்டாக இருக்க போகுது. ஆனால் இது மட்டுமே உங்களுக்கு அந்த கேண்டிலோட டோட்டல் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறது இல்லை. கேண்டிலுக்கு மேலேயே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே, ரிஜெக்ஷன். ஸோ ஒரு கேண்டிலில் மேலே குச்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பையர்ஸ் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி அவங்கள கீழே அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ கேண்டிலில் கீழே குச்சி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா செல்லர்ஸ் கீழே தள்ள பார்த்தாங்க, பையர்ஸ் திருப்பி டாமினேட் பண்ணி அதை காப்பாற்றிட்டாங்கன்னு அர்த்தம். சரி, இது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு தெரியணுமா? லெட்ஸ் சே இங்கே ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்டாக் நல்லா ரேலி ஆகி போயிட்டே இருக்க போகுது. எப்போ வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்? எந்த கேண்டிலில் பிக்கு நல்லா மேலே பெருசாக பாடி கீழே இருக்கோ அப்போ செல்லர்ஸ் அந்த ஸ்டாக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்டாக் வீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் உங்களோட எக்ஸிட்டை நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது. அப்படியே ரிவர்ஸ் தான். ஸோ லெட்ஸே நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்ட்ராடேல செல் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போமே, அந்த ஸ்டாக் கீழே போயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். எப்போ ஒரு பாடி மேலே விக்கு கீழே நல்லா பெருசாக வந்திருக்கோ அந்த இடத்துல செல்லர்ஸ் இருந்தாங்க, பட் ஆனால் பையர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துலேருந்து இந்த ரிட்டர்ன் வேகமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த கேண்டில்ஸ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்றதை பொறுத்து இதோட பவர் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கும். எந்த இடத்துல தான் இந்த கேண்டில்ஸ் அவங்களால ஹையஸ்ட் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த சீரீஸில் வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸை பாருங்கள். இன்னும் எக்ஸ்பிளனேட்டிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு தெரியலையா, எப்போ வாங்கணும்னு தெரியலையா, நீங்கள் பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போக வேண்டியது தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட சேனலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோ.